நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை எதிர்த்து விவசாயிகளின் ஆதரவை திரட்டும் வகையில் மகாராஷ்டிராவிலிருந்து டெல்லிக்கு பாத யாத்திரை நடத்தப்போவதாக ஹசாரே அறிவித்துள்ளார். காந்தியவாதி அண்ணா ஹசாரே செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தில் விவசாயிகளுக்கு விரோதமான பிரிவுகளை நீக்க மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பாத யாத்திரை நடத்தப்போவதாக அந்த அறிக்கையில் ஹசாரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் வார்தா மாவட்டம் சேவா கிராமத்தில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் துவங்கி டெல்லி ராம்லீலா மைதானம் வரை 1100 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாத யாத்திரை நடக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மார்ச் 9ஆம் தேதி சேவா கிராமத்தில் நடக்கும் விவசாயிகள் கூட்டத்தில் பாத யாத்திரை துவங்கும் தேதியை அறிவிக்கப் போவதாக ஹசாரே தெரிவித்துள்ளார். பாத யாத்திரையின் போது நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை எதிர்த்து போராடி சிறை செல்ல தயாராகும்படி விவசாயிகளை வலியுறுத்துவேன் என்றும் அந்த அறிக்கையில் ஹசாரே தெரிவித்துள்ளார். நில ஆர்ஜித அவசர சட்டத்தை எதிர்த்து கடந்த மாதம் இறுதியில் டெல்லியில் விவசாயிகளுடன் இணைந்து ஹசாரே தர்ணா போராட்டம் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.